இந்த சேனலை பார்வையிட்டு வரும் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நடிகர் திலகம் நடித்த வாணி ராணி திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். நடிகர் திலகத்தின் 170வது திரைப்படம் வாணி ராணி. வெளியான தேதி 12/4/1974. நாகிரெட்டியாரின் தயாரிப்பில் வெளியான ஒரு பம்பர் ஹிட் படத்தின் உல்டாதான் வாணி ராணி திரைப்படம் ஆகும். வேறு வழியில்லாமல் தான் தன் படத்தை தானே மீண்டும் தயாரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அதற்கு காரணம் சீதா அவர் கீதா என்ற இந்தி படம். அவருக்கும் அவருடைய அண்ணனுக்கும் நெருங்கிய நண்பராக இருந்தவர் நாகராஜு என்ற தெலுங்கு கதாசிரியர். சாதாரண மனிதர்களும் ரசிக்கும் வகையில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கதை சொல்வதில் கில்லாடி. அதனாலேயே அவரும் சக்கரபாணியும் இவரை கொண்டாடினார்கள். ஒரு நாள் கேஷுவலாக ஒரு கதையை சீன் பை சீனாக சொன்னார். சகோதரர்களுக்கு பிடித்திருந்தது. அந்த கதையை படமாக எடுக்க நாகிரெட்டி முன்வந்தார். NT ராமாராவ் இரு வேடங்களில் நடிக்க ராமுடு பீமுடு என்ற பெயரில் அந்த படம் உருவானது. இயக்கம் சாணக்கியா. படம் சூப்பர் ஹிட் ஆனது. அதையே தமிழிலும் எங்க வீட்டு பிள்ளை என்ற பெயரில் எடுத்தார். இயக்கம் அதே சாணக்கியா. இத்துடன் திருப்தியடைய நாகிரெட்டி விரும்பவில்லை. இந்தியிலும் நன்றாக போகக்கூடிய கதை என்பதால் திலீப் குமாரை வைத்து ராம் அவுர் ஷியாம் என இந்தியில் எடுத்தார். இயக்கம் அதே சாணக்கியா. படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது. இதன் பிறகுதான் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. நாகிரெட்டி அவர்களுக்கு சீதா அவர் கீதா என்ற இந்தி படம் ஷாக் ஆனது. எந்த நாகராஜன் ஸ்கிரிப்டை 3 மொழிகளிலும் அடுத்தடுத்து எடுத்து புகழ் அடைந்தாரோ அதே ஸ்கிரிப்டை ஆங்காங்கே சிறிது மாற்றி கதாநாயகனுடைய இரட்டை வேடத்தை கதாநாயகிக்கு இரட்டை வேடமாக கொடுத்து சீதா அவர் கீதா என எடுக்கப்பட்டிருந்தது. ஹேமா மாலினி இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார். தமிழில் சரோஜா தேவி ரத்னா ஏற்ற வேடங்களை சீதா அவர் கீதாவில் தர்மேந்திராவும் சஞ்சீவ் குமாரும் ஏற்றிருந்தார்கள். மற்றபடி பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை. படமும் வெற்றிகரமாக ஓடி வசூலை குவித்தது. உடனே நாகிரெட்டியார் வழக்கு தொடரப்போவதாக சீதா அவர் கீதா தயாரிப்பாளருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினார். உடனே அந்த தயாரிப்பாளர் நாகிரெட்டியை போய் சந்தித்து இந்த படத்தின் தமிழ் தெலுங்கு உரிமையை அவருக்கு எழுதி கொடுத்துவிட்டு சமாதானமாக போனார். நாகிரெட்டியார் சீதா அவர் கீதாவை தமிழிலும் தெலுங்கிலும் எடுக்கும் முயற்சியில் இறங்கினார். ஹேமா மாலினி வேடத்தில் வாணிஸ்ரீ, தர்மேந்திரா வேடத்தில் சிவாஜி கணேசன், சஞ்சீவ் குமார் வேடத்தில் முத்துராமன் என தமிழுக்கு நடிகர் நடிகைகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டார்கள். வசனம் எழுதும் பொறுப்பு ஆரூர்தாஸிடம் தரப்பட்டது. அடுத்து வாணி ராணி படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட பெரிய சிக்கலை பற்றி பார்க்கலாம். இயக்கம் வேறு யார், எங்க வீட்டு பிள்ளை படத்தை இயக்கிய அதே சாணக்கியாதன். வாணி ராணி என பெயர் சூட்டப்பட்ட சீதா அவர் கீதா தமிழ் பதிப்புக்கான ஷூட்டிங் தொடங்கி தடையின்றி நடந்து வந்த வேளையில்தான் அந்த நேரம் பார்த்துத்தான் அந்த முதல் அதிர்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்தது. பாதி படம் முடிந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு நாள் இயக்குனர் சாணக்கியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் என்று இறந்துவிட்டார். எனவே சாணக்கியாவிடம் உதவியாளராக இருந்த ராமச்சந்திர ராவை இயக்குனராக்கி மீதி படத்தை முடித்துக் கொடுக்க சொன்னார். படப்பிடிப்பு தொடர்ந்தது. படப்பிடிப்பு 80% முடிந்திருந்த நிலையில் யாரும் எதிர்பாராத தருணத்தில் ராமச்சந்திர ராவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவரும் அகால மரணமடைந்தார். அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த இறப்புகள் நாகிரெட்டி அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி நின்றார். அந்த நேரம் பார்த்து சிவாஜி நாகிரெட்டியை சந்திக்க வந்தார். வாணி ராணி படத்தின் மீதி பகுதியை முடிக்கவும் யோசனை சொன்னார். சிவாஜியின் வேண்டுகோளை ஏற்று CV ராஜேந்திரனை மீதி பகுதியை இயக்கி படத்தை முடிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. படம் முடிந்து 1974ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றியும் பெற்றது. ஆக ஒரு தமிழ் படத்தை 3 இயக்குநர்கள் இயக்கிய முதல் படமாக வாணி ராணி தான் இருந்திருக்கும் என்பது அன்றைய வரலாறு. 1972ஆம் ஆண்டு இந்தியில் வெளிவந்த சீதா அவர் கீதா படத்தின் தழுவல் தான் வாணி ராணி. 1973 தெலுங்கில் கங்கா மங்கா என்ற பெயரில் வாணிஸ்ரீ நடித்து வெளிவந்தது. 1974 தான் இந்த படங்களை தழுவி வாணி ராணி அதே வாணிஸ்ரீ நடிக்க தயாரித்து வெளியானது இங்கே குறிப்பிடத்தக்கது. படம் ஆரம்பித்து சுமார் 30 நிமிடங்கள் கழித்துத்தான் சிவாஜி கணேசன் முதலாக தோன்றுவார். இந்த படத்தில் கதாநாயகிக்கு தான் முக்கியத்துவம் உள்ள படம் என்றாலும் நடிகர் திலகம் இதில் நடிக்க சம்மதித்தார்.